ஓம் நமோ நாராயணாய. யூடியூப் நேயர்களுக்கு நமஸ்காரம். இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி ஒரு பிரேக் அப்புறம் ஆரம்பிக்கிறேன். பருப்புருண்டை குழம்பு பண்ணலாம். பருப்புருண்டை குழம்புக்கு வந்து துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு ரெண்டையும் இந்த மாதிரி நம்ம மெஷர்மெண்ட் கப்பால் 1/2 கப்பு ரெண்டையும் இது மாதிரி ஊற வச்சு வச்சுக்கணும். 10-15 நிமிஷம் ஊறினா போதும். இது ஊறிட்டு இதோட அரைக்கிறதுக்கு வந்து மிளகா வத்தல், உப்பு, பச்சை மிளகாய், இஞ்சி, தேங்காய் இதெல்லாம் வச்சு அரைச்சிக்கணும். அது 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 ப்ராசஸ் அது தனியாக. அதுக்கப்புறம் வத்த குழம்பு மாதிரி தான் தக்காளி பழம் அரைச்சி வச்சுருக்கேன், புளி கரைச்சி வச்சுருக்கேன், திரும்ப பாருறதுக்கு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அரைச்சி முடிச்சுட்டு நாங்கள் இதை எப்படி பண்ணணும்னு கேட்டாக்க, இந்த பருப்பை ரெண்டா இதோட சேர்த்து அரைச்சிட்டு வானால கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, பெருங்காயம், உளுத்தம்பருப்பு, திரும்பப்பாரி இதை நல்லா இதை அரைச்சி வச்சது வந்து கொஞ்சம் கெட்டியாக நரநரப்பாக அரைச்சிக்கணும். அரைச்சதை வச்சது வந்து கொஞ்சம் அரை வதக்கல், அரை தான் வதக்கணும், முழுஷாக வதக்கக்கூடாது. முழுஷாக வதக்கினாக்க அது பருப்புஸ்லி மாதிரி ஆகிடும். அதனால அரை வதக்கல் வதக்கிட்டு ஆற வச்சோம். நல்லா துளிவுண்டு அரிசி மாவு தூவி ஆற வைக்கணும். ஆறினப்புறம் நல்லா பிடிச்சி உருண்டையாக பிடிச்சி டைரெக்டாக அப்படியே குழம்புல போடணும். ஆனால் டைரெக்டாக குழம்புல போட்டால் சம்டைம்ஸ் கரைஞ்சி போயிடும், ஏதாவது ஒரு இதுவாகிடும். அதனால கரைஞ்சி போயிடுத்துனாக்கா நமக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். அதனால அது வந்து என்ன பண்ணலாம்னு கேட்டால், ஆவியில் ஒரு 10 நிமிஷம் அதை உருண்டையை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டு குழம்பு ப்ராசஸ் பண்ணுற மாதிரி குழம்பு பண்ணி அந்த குழம்பு கொதிக்கும் போது இந்த உருண்டையெல்லாம் ஒன்று ஒன்றா போட்டோம்னா ஒன்றா நம்ம மதந்து மேலே வரும். மேலே வந்த உடனே எடுத்து மேலாக வந்து கடுகு, வெந்தயம், திரும்பப்பாரி குழம்பை இறக்கி விட்டுருணும். அவ்வளோதான், ரொம்ப நல்லாயிருக்கும். பண்ணி காட்டு இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். இன்னொன்று கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், மஞ்சப்பொடி, நல்லா அரை பங்கு தான் வேகணும். அது முழுசாக வேகக்கூடாது. பருப்பு நல்லா அது ஒரு மாதிரி கெட்டியாக அரை பங்கு வேக வச்சு எல்லாம் அரைச்சிட்டேன். இதுலேயே போட்டுட்டேன். பூ, மிளகா, தேங்காய் எல்லாம் இதில் போட்டு அரைச்சிட்டேன். கருவேப்பிலையும் போட்டுட்டேன். இதை வந்து இப்போ நல்லா இந்த மாதிரி பண்ணிட்டு கொஞ்சம் வெந்தா போதும், பாதி வெந்தா போதும். கொஞ்சோண்டு அரிசி மாவு தூக்கி எண்ணெயும் ரொம்ப விடக்கூடாது. கொஞ்சம் இது மாதிரி பேஸ்ட் மாதிரி இருந்தால் தான் நல்லா இருக்கும். ஆறினா அதை உருட்டுறதுக்கு சௌரியமா. அவ்வளோதான், பார்த்துக்கோங்க. மாதிரி உருண்டையை வேக வச்சுக்கணும். ரொம்ப வெந்துடக்கூடாது. அமுத்தினா அமுந்துற மாதிரி இருக்கணும். அது மாதிரி வேக வச்சுருந்தா தான் குழம்பு உள்ளெல்லாம் நல்லா போய் குழம்பு உரைச்சுன்னு இருக்கும். அதனால அப்படி வேக வச்சுருக்கேன். அப்படியே தான் உருட்டி போடணும் குழம்புல. சம்டைம்ஸ் கரைஞ்சி போயிடும். அப்படின்றதுனால உங்களுக்கு நான் வந்து சொல்கிறதுனால, வீடியோக்காக எடுக்கிறதுனால நான் அது மாதிரி பண்ணுறேன். கடுகு போட்டிருக்கேன். அடுத்தது வெந்தயம்,
வெந்தயம் வெந்தயம் பொரிஞ்சிட்டு இல்லை குழம்பொடி போட்டுடலாம். ஒரு 3 ஸ்பூன் குழம்பு. குழம்பொடி இது மாதிரி நல்லா பொரிஞ்ச உடனே புளிஜலத்தை விட்டுடும். தக்காளி அரைச்சி இதில் மஞ்சப்பொடி, பெருங்காயம், உப்பு எல்லாம் போட்டு இதுக்கு திட்டமாக உப்பு போட்டுக்கணும். குழம்புக்கு திட்டமான உப்பு, உருண்டைக்கு தனியாக உப்பு போட்டு அரைச்சிருக்கேன். அதனால குழம்புக்கு மாத்திரம்தான் உப்பு போடணும் திட்டமாக. குழம்பு கொதிக்கணும் கொஞ்சம். குழம்பு கொதிக்கும் பொழுது நல்லா தளத்தலன்னு சேர்ந்து கொதிக்கும் போது இந்த உருண்டையை ஒன்று ஒன்றா எடுத்து அதில் போடணும். இந்த பாருங்க குழம்பு கொதிக்க இந்த உருண்டையை இப்போ ஒன்று போடணும். இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் வச்சுட்டோம்னா குழம்ப நல்லா உருண்டை எல்லாம் சேர்ந்து நல்லா தளத்தலன்னு கொதிக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும். அதனால நான் இப்படி அகலமான வானால போட்டு எல்லாம் போட்டாச்சு. எல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணும். குழம்பு கொதிச்சாதான் நல்லா அதில் உரைச்சிக்கும் உருண்டையில். குழம்பு உள்ளே போய் அந்த புளி இதெல்லாம் உரைக்கணும். உரைச்சாதான் உள்ள அது உருண்டையை மாத்திரம் சாதம் பிசுன்னு சாப்பிடலாம், வெறுனை தொட்டுன்னு சாப்பிடலாம், எப்படி வேணால் சாப்பிடலாம். வெறுனையாகவும் சாப்பிடலாம், தயிர் சாதத்துக்கு தொட்டுண்டாலும் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இதுக்கு தயிர் பச்சடி, வதக்கல் எல்லாமே காம்பினேஷனாக இருக்கும். இந்த குழம்பு சாத்துக்கு நல்லா சுட வடித்து இந்த உருண்டை போட்டு பிசிஞ்சு சாதம் சாப்பிடலாம். குழம்பும் கொஞ்சோண்டு உருண்டையும் போட்டு சேர்த்து பிசிஞ்சுட்டு சாதம் சாப்பிடலாம். நான் இன்னைக்கு கத்திரிக்காய் வதக்கல், வாழைக்காய் வதக்கல் பண்ணியிருக்கேன். கத்திரிக்காயை வதக்கியிருக்கேன், வாழைக்காயும் வதக்கியிருக்கேன். கொத்தமல்லி, தயிர் பச்சடி மாற்றி சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணுங்க. ஆனால் லீவு நாளில் பண்ணுங்க, பொறுமையாக பண்ணி சாப்பிட்லாம். லீவு நாளில் பண்ணி சாப்பிட்டாக்க நல்லா பொறுமையாக எல்லாம் தனித்தனியாக இது மாதிரி தயார் பண்ணிட்டு ப்ரிப்பேர் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுட்டு உருண்டையை வேக வச்சுட்டு போட்டாக்க ரொம்ப நல்லா வரும். உருண்டை வெந்த உடனே இது மாதிரி ஆகிடும். நல்லா அது என்ன ஆனாலும் உடையாது. அப்படியே மாவு கலந்து அப்படியே போட்டோம்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அது கொஞ்சம் மேலே இருக்கிறதெல்லாம் இது பண்ணிட்டு உருண்டை குழம்பு கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி ஆகிட்டு இதுவாக இருக்கும். இதுனா இப்போ குழம்பும் லிக்விடாகவே இருக்கும், குழம்பும் உருண்டையும் நல்லா இருக்கும். ட்ரை பண்ணுங்க. எல்லோரும் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.